ஒரு அமாவாசையின் போதும் அல்லது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த அமாவாசை நம்மளால மாசம் ஃபுல்லா செய்ய முடியாது, வருஷம் ஃபுல்லா செய்ய முடியாட்டாலும் இந்த 3 அமாவாசையில நம்ம முன்னோர்களே நம்ம நினைக்கணும்ன்றதுக்காக தான் இது பெரிய அமாவாசை அப்படின்னு முடிஞ்சு. அதே மாதிரியே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா சாமி கிட்டேயே மூதாதையர்களோட படத்தை வைக்கிறாங்க. அப்படி சாமி கிட்ட வச்சு நம்ம இது பண்ணக்கூடாது. அமாவாசைனா சாமி கிட்ட பூஜை போடுவாங்க, இலை போட்டு படையல் போட்டு பூஜை போடுவாங்க. சாமி கிட்ட கண்டிப்பா பூஜை பண்ணவே கூடாது. அமாவாசை அப்படின்றது நம்ம முன்னோர்களுக்கான ஒரு தினம். அதனால நம்ம வீட்டு வெளியில நம்ம கோலமே போட மாட்டோம். அதனால அவங்க படத்தை தனியா வச்சு அந்த இடத்துல நம்ம ஒரு விளக்கேற்றி அந்த இடத்துல அவங்களுக்கு படையல் போட்டு பூஜை செய்து அதை காக்காவுக்கு நம்ம வச்சாலுமே போதுமானது. அதே மாதிரி படமே இல்லை எங்க கிட்ட, எங்க பெரியோர்கள் படமே இல்லை அப்படின்றவங்க அந்த இடத்துல ஒரு மணப்பலகையை போட்டு அதுல நீங்க ஒரு விளக்கேற்றி வச்சு அங்க அவங்களுக்கு ஒரு பிண்டம் வச்சு அது மேல எள்ளு போட்டு அவங்களுக்கு கற்பூரம் காட்டி வணங்கி அதை கொண்டு போய் நீங்க காக்காவுக்கு வச்சு வானத்தை பார்த்து உங்க முன்னோர்கள் எல்லாருமே மனசால நினைச்சு நீங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே சேரும். இது பித்ரு தோஷம் அப்படின்றது கிடையாது, பித்ரு கோபம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. அவங்க இறந்து இறைவன் கிட்ட போயிட்டாங்கல்ல, இன்னொரு ஜென்மம் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புறோம். பணம் அனுப்பும்போது இந்திய மணியில தான் நீங்க அனுப்புறீங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கான பணமா கொடுப்பாங்க. இப்போ அந்த ஆத்மா இறைவன் கிட்ட போயிருக்கலாம், முக்தி அடைஞ்சிருக்கலாம், அடுத்தது இல்ல அடுத்த பிறவி எடுத்திருக்கலாம். நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய இந்த தர்ப்பணம், உங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் எப்படி அவங்களுக்கு போய் சேருனா, இப்ப நீங்க இருக்கீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருப்பீங்க, 100 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, சில பேர் சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம இருப்பாங்க. அப்ப நாம கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் அப்படின்றது எப்படி போகும்னா, பித்ரு தேவதை மூலமாக அவங்களுக்கு திடீர்னு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், திடீர்னு ஒரு சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரி தான் போன ஜென்மத்துல நமக்கு அப்பாவாவோ நமக்கு சகோதரனாவோ இல்லை நமக்கு தாத்தாவாவோ பாட்டியாவோ அவங்க இருந்திருக்கலாம், அவங்க இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கலாம். நமக்கு அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை நம்ம செய்யாம இருந்திருக்கலாம். இப்போ நாம செய்யும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கான இது போய் சேரும். இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னும் போது இன்னைக்கு சாஸ்திரிகள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்போ நம்ம அவங்கள தேடி போய் அவங்க வர நேரத்துக்கு நாம ஃப்ரீயா இருக்கணும், அப்புறம் நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப அவங்க ஃப்ரீயா இருக்கணும். அதனால இன்னைக்கு அதனாலே நிறைய பேரால தர்ப்பணம் கொடுக்க முடியல. ரொம்ப சுலபமா நான் சொல்ற மாதிரி அவங்கவுங்க வீட்டில் அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க உங்க முன்னோர்களை நினைத்து நீங்களே வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம எல்லை எடுத்து போடுறதுக்கு ஒரு முறை இருக்கு. அது கூட நிறைய பேர் குழப்பிப்பாங்க. அதனால நான் ரொம்ப எளிதாவே மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஒரு பித்தளை சொம்பு வாங்கிக்கோங்க, ஒரு தட்டு வாங்கிக்கோங்க, அதில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நீங்கள் எல்லை எடுத்து போட்டுருங்க. எல்லை எடுத்து போட்டுட்டு அந்த தட்டில் பித்ருக்களுக்கு நம்ம இப்படி விடணும் தண்ணி. அதாவது இந்த இடத்துல நம்ம அந்த எள்ளு கலந்த ஜலத்தை நம்ம விடணும். யார் இல்லையோ, அம்மாவோ அப்பாவோ யார் இல்லையோ அவங்களோட பேரை சொல்லி நம்ம முன்னோர்களை மனசு நினைச்சிட்டு தர்ப்பயாமி 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 அப்படின்னு நீங்க ஒரு 3 தடவை நீங்க அதை விடும்போதே அவங்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்ததுக்கான சமமாகும். இப்படி நம்ம ஜலம் விடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது தேவர்களுக்கு, இப்படி நம்ம பண்ணும்போது ரிஷிகளுக்கு நம்ம விடுறதா அர்த்தம். நம்ம முன்னோர்களுக்கு நம்ம இப்படி அந்த ஜலத்தை எள்ளு கலந்த தண்ணியை இப்படி நம்ம விடும்போது அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்ததுக்கான சமமாகும். அதனால ரொம்ப எளிதா எல்லாருமே நம்ம வீட்டிலேயே கொடுக்கலாம். இது பித்ரு தோஷம்ன்றதை காட்டிலும் ஒரு கோபம், அதாவது நம்ம அவங்கள நினைக்கலன்ற அந்த ஒரு கோபம் தான் அதை தோஷமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நம்ம பித்ருக்களால நமக்கு கெடுதல் நடக்குமா அப்படின்னா கெடுதல் நடக்காது. நம்ம செய்ய வேண்டிய கடமை, இப்போ ஒரு கடமை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, அதை நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம பெரியோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு. அந்த கடமையை நாம சரிவர செய்யும் போது நமக்கு இன்னும் நன்மைகள் நடக்கும். இப்போ ரொம்ப நாளா நமக்கு திருமணம் தடையா இருக்கும், அது ரொம்ப நாளா நமக்கு படிப்புல மந்தமா இருக்கும், நம்ம நிறைய விஷயங்கள் தடை இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம அந்த எள்ளும் தண்ணி கொடுக்கும்போது பித்ரு தேவதைகள் அதை கொண்டு போய் அவங்க கிட்ட சேர்க்கும் போது அவங்களுக்கு ஆத்ம திருப்தி. இப்ப திடீர்னு எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அந்த நேரத்துல யாரோ ஒருத்தர் சாப்பாடு கொடுக்குறாங்க, அப்ப சாப்பிடணும்னு நம்ம ஆத்மா அப்பா எனக்கு பசி அடங்குச்சு நல்லா இருப்பான்னு அந்த ஆசீர்வாதம் நமக்கு சேரும்.